என்னடா வேணும் உனக்கு? ஏய் ஸோ பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடி பேர்ட்ஸ் சாங் ட்ரையல் ட்ரெக்கிங் அண்ட் பேர்ட்ஸ் வாட்சிங் பார்க்கிங் சார்ஜஸ். ஸோ இதாங்க பஸ்ஸு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டிங் போனோன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் உங்களால் போக முடியும். உங்களால் டேரெக்டாக எந்த ஒரு காரோ பைக்கிலோ போக முடியாது. ஸோ இவங்க இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து போட்டிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ வெளிலேருந்து தேக்கடியிலேருந்து இப்போ வராங்க, தேக்கடிக்கு போட்டிங்காக பார்த்துட்டு வராங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே ஃபுல்லு, ஆன்லைனில் ஃபுல்லாக ரெண்டு வெப்சைட் இருக்குது. ஒன்று பெரியார் வாட்சி இல்லைனா கேடிடிசி. ஓகே, இப்போ டேரெக்டாக தான் வந்து இருக்குது. இப்போ இத்தனை டேரெக்டாக வந்துன்னா லெஸ் தான் 200 டிக்கெட் கிடைக்கும். ஆனால் ரஷ்ஷை பொறுத்து இருக்கும். நாங்கள் ஓகே டேரெக்டாக ப்ரையாரிட்டி இல்லைன்னா ஆதிபுரம் கிடைக்கும். இப்போ எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போட் ரைக்கிங்? 5 ட்ரிப். 7:30, 9:30, 11:50, 1:45, 3:30. 3:30 லாஸ்ட்டு. 3:30 லாஸ்ட். 1.5 hour போட்டிங் இருக்குது. 3:30 to 5 o'clock. 3:30 to 5 o'clock. அது 1 hour அந்த ஒரு போட்டிங் ரைடு 1 hour. இப்போ நம்ம அந்த போட்டிங் இடத்துக்கு போகிறது இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் எடுத்து 75 ரூபி 45 ரூபி என்ட்ரி பாஸ், 30 ரூபி பஸ் சார்ஜ் அப் அண்ட் டவுன் தான். அது எடுத்து நீங்கள் 5 கிலோமீட்டர் உள்ளே போனால் அங்கே போட்டிங் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போனால் கிடைக்கும். ஓகே இதெல்லாம் ரஷ்ஷை பொறுத்து இருக்குது. இல்லைன்னா இப்போ ரஷ் இல்லை, கூட்டம் வந்தால் அந்த டிக்கெட்டு கம்மியாகிடும். பஸ் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. போட்டிங் சைடில் கன்ஃபர்மேஷன் தான் இங்கே பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் இல்லை, டிக்கெட்டை சொல்லுவாங்க. கேரண்டி போட்டிங் டிக்கெட் கேரண்டி இல்லை, இல்லைன்னா போட்டிங் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விசிட்டிங் பர்பஸ்க்காக உள்ளே போகும். ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் நேம்? ஜெயந்த். ஓகே, ஸோ நம்மளுக்காக ஜெயந்த் நிறைய நேம் சொல்லியிருந்தேன். நிறைய பஸ்ஸெல்லாம் பாருங்கள் ஃபுல்லானோடனே, அந்த பஸ்ஸெல்லாம் ஃபுல்லானோடனே அவங்க எடுக்கிறாங்க. ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ பஸ்ஸு ஃபுல்லானோடனே எடுப்பாங்க. ஒரு பஸ்ஸு பொறுத்த டைமுக்கு இப்போ நம்ம பஸ்ஸு 3:30 போட்டிங்க்கு நம்ம 3:30 போட்டிங் இருக்குது. இப்போ நம்ம பஸ் எடுத்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகும். பஸ்ஸோடைய ஃபீஸ் வந்து 75 rupees per hour. ஸோ வாங்க நம்ம உள்ளே போவோம். இதுக்கு மேலே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் அளவு கிடையாது. போட்டிங் போகிறோம். எப்படிங்க இருக்கு இந்த ரைடு, காட்டுக்குள்ளே பயணம்? A few minutes later. போட்டிங் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணோம், சரிங்களா? ஸோ இது பஸ் டிக்கெட்டு. இது வந்து அட்ரஸ் ஃபில்அப் பண்ணுற ஃபார்ம் டீட்டெயில்ஸ். ஸோ டிக்கெட் எடுக்கிறது இந்த சைடில் வந்து டிக்கெட் எடுத்து, ஸோ இது ஜிபே கிடையாது, வெறும் கார்டு அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் கொடுத்துட்டு, ஸோ எத்தனை பேர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு, ஸோ அந்த சைடு என்ட்ரன்ஸ் போய் போட்டிங் 3 o'clock கொடுக்கும். 7 numbers 239 பே பண்ணியிருக்கோம். சி டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேக்கடியில் இருக்க போட் ஹவுஸில் தாங்க இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட்டர் வியூ பாருங்கள். இந்த போட்டிங்லாம் நம்ம போக போகிறோம். ஸோ போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். 7 அடல்ட்டு 3 சில்ட்ரன்ஸு. 2255 ரூபா ஒரு அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு 85. ஸோ நம்ம இது திறந்து விடுவாங்க. இந்த போட்டில் போய் அந்த ஒரு போட்டில் போய் ஏறி நாங்கள் போக வேண்டாம். உள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட்டிங் ரைடு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஆள் கற்ற மாதிரி உட்கார வேண்டாம். ஸ்டேட் அனிமல்ஸ் ஆஃப் இந்தியா, ஆந்திர பிரதேஷ், பிளாக் பக்கர். ஸோ இது வந்து ஸ்டேட்
பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் சும்மா வச்சுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம தேக்கடியில் இருக்க போட்டிங் ரைடுக்கு வந்திருக்கோம். ஸோ 255 பர் டிக்கெட் அடல்ட்டுக்கு, 75 பர் பஸ்ஸுக்கு. இது ஓவராலாக நீங்கள் ஒரு 300 to 350 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த ஒரு ரைடுக்கு வந்துடலாம். ஒரு 1 hour ரைடுக்கு. சும்மா ஒரு போட்டில் எவ்வளோ பேர் போவாங்கன்னு தெரியல. நம்ம அது 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு போட்டில், பெரிய போட்டில் ஏற்றி அனுப்புவாங்க பிறகு. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஃபாரினர்ஸு எல்லாமே நிறைய பேர் இடத்துலேருந்து நம்ம போவோம் போட்டிங்கில். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஃபெல்லாஸ் ஆர் ஸ்கேரிங் எவ்ரி ஒன், பிக்கெஸ்ட் ஸ்கேரிங் பர்சன்ஸ். என்னண்ணா வேணும் உனக்கு? ஏய் தண்ணி வேணுமா? அவ்வளோ தெரியுமா அவரு? இந்த வாடகை வா, தண்ணி ஊத்துறவா, தண்ணி குடிக்க. ஓகே, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ. இந்தா இந்தா இந்திரா எங்கடா? இந்தா ஆகட் ஆகட் ஆகட். ஆ ஆ வாட்டர் பாட்டில் வேணுமா? ஓ ஒன்றுமே இல்லைடா வாட்டர் பாட்டில், அவ்வளோதான் காலி. ஃபோன் தான் இது. யார் கோயிங் போட். அங்கே பாருங்கள் எல்லாரும், அவங்க எல்லாரும் இப்போ தான் வராங்க ஃபுல்லாக. சரி, இடம் பிடிக்க போகிறோம். நான் தாங்க ஃபஸ்ட்டு போகிறோம் இந்த போட்டு. Jordan are going fast. So? Yes. Okay. What's your channel name? Shitu channel. Yeah, மேலே போலாம். We are the first person to enter into this boat. இந்த போட்டுக்கு பின்னாடி ஆள் எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்க. ஓகே, நம்ம சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, ஸோ இதாங்க தேக்கடியோட போட்டிங். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சீட் நம்பர் போட்டுருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சைடு ஒரு 10, இந்த சைடு ஒரு 10 சீட்ஸுங்க. 20 சீட்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 20 சீட்ஸ்க்கு மட்டும் மேலே 20 சீட்ஸ் நம்பருக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கீழே தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மேலே வர முடியாது. சும்மா வந்து நின்று போனீங்கன்னா போகிற மாதிரி, உட்காந்து தான் போகிற மாதிரி. ஸோ இங்கே மேலே நம்ம கீழே போகணும். ஓகேங்களா? கீழே போய் வீடியோ எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் போட்டில் எவ்வளோ கும்பலாக வராங்க பாருங்கள் போட்டுக்கு. ஓகே, ஓகே நம்ம போட்டு கழித்து விட்டாங்க. ஓகே, நம்மளோட ஜேர்னி டைம் கிளம்பிடுச்சு. இதோ பறவைங்க, பறவையா ஜெரு, இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். 3 2 1 go. பியர்லாம் அங்கே தெரிதான் பாருங்கள். ஸோ அந்த லாஸ்ட்டில் பைனாக்குலர் இருந்தால் கிளியராக தெரியும். இப்போ பைனாக்குலர் இல்லாதனால வேறு செட் அதை தண்ணி குடி வந்துருக்காரா? அதெல்லாம் டர்னில் ஜூம். ஓகே, பைசன் இப்போ பார்க்க போகிறேங்க. அங்கே பாருங்கள் பைசன். நம்ம ஜூம் போகிறோங்க இப்போ. ஜூம் வீடு பாருங்கள், அங்கே பாருங்கள். இதெல்லாம் வண்டலூர் ஜூவில் நிறைய சுற்றி இருக்கும். இது ஒரு திடீர்னு நம்மளுக்கு உலகம் அந்த சைட்லேருந்து வரும். பின்னாடி ஒரு 2 போட்டு வருது. ஸோ எலிஃபண்ட் பார்த்தோம், பைசன் பார்த்தோம், டியர் பார்த்தோம். அப்படியே ஒரு அனிமலாக நம்ம பார்த்துட்டே வரும். போயிட்டுருக்கு நம்மளோட ஜேர்னி. இதுதான் கட்டம் இறங்க போகிற இடம் வந்துடுச்சு. ஸோ இதாங்க நம்மளுடைய போட்டு.
ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், ஹலோ, ஹாய். எப்படிங்க அந்த போட் ரைடு ஃபுல்லாக ஒரு இது போய் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்தோங்க. அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, சொல்லிக்கிற மாதிரி. ஓகே, சம்வாட் பெட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க, அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஓகேங்க, ஸோ நம்மளுடைய போட் பயணம் இதோட முடியுது. ஸோ கடைசியில் நம்ம போட் பயணத்தை இதோட முடிப்போம். ஓகேங்களா? எப்படி போகுது பாருங்கள் போட். இதோட தானே ஸ்லோ, 10 meters தான் ஸ்லோ. ஸோ இந்த ஸ்லோவில் நம்மளுடைய போட் பயணத்தை முடிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஜேர்னி முடிஞ்சிச்சுங்க. ஸோ இதுதாங்க நம்ம போன போட்டு. எப்படி இருந்தது இந்த போட்டில் ரைடு? ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்பர் டெக்கு, கீழே எல்லாமே பண்ணோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் ரைடு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் அழகாக பொறுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்தமாதிரி ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். இது மார்னிங் ரைடு, செகண்ட் ரைடு அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி வெயில் அடிக்கும். இந்த டைமில் பார்க்கலாம் முடியாது. இப்போ பாருங்கள், இதில் தாங்க வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஜேர்னியை ரைடை முடிச்சுட்டோங்க. ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுரேஷ் ஜித்து ஃப்ரம் ஜித்து ஜேர்னி. கேஃப் இருக்குங்க. ஸோ ஜங்கிள் பைட்ஸ் கேஃப். டீ, காஃபி, புட்டு, கடலை, ஸோ இந்த ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம்லாம் இருக்குது. ஜங்கிள் டீ கேஃப். போட்டிங் போயிட்டு வந்து நீங்கள் ரெசார்ட்டில் உங்கள் பஸ் இது மாதிரி வருது பாருங்கள். இந்த பஸ்ஸில் இவங்க க்யூவில் நிற்கணும். ஸோ அந்த க்யூவில் நிற்கும் போது வர பஸ்ஸில் அப்படியே அமுச்சுனே இருப்பாங்க. நம்ம லைனில் நின்று பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ 20 பேர் 10 பேர் அப்படின்னும் போது ஒரு பஸ்ஸில் அப்படி போட்டே இருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி போய் நம்மளோட பாயிண்ட் நம்ம எங்கே கார் போட்டுருவோமோ அந்த காரில் போய் அந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வரணும். A few minutes later. தேக்கடியோட போட் ரைடு அஃபிஷியலாக முடியுது. பெரியார் டைகர் ரிசர்வ். ஸோ இந்த பஸ்ஸில் தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் டைம்ங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய போட்டிங் போயிருக்கோம், நிறைய இதெல்லாம் போயிருக்கோம், வேறு ஊர், வேறு நாட்டிலலாம். ஆனால் இங்கே கேரளாவில் ஃபஸ்ட்டான தேக்கடி போட் ரைடு. ஒரு ப்ராப்பராக ஆர்கனைசேஷன் இல்லை, ஒரு ப்ராப்பராக மணி ஓரியன்டாக கொடுத்தாங்க. பட் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லைங்க. எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லை. அவங்க லக்கு இருந்தால் தான் போகலான்னு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நம்ம ஒரே டிசப்பாயிண்டடோட இந்த தேக்கடியோட போட் ரைடை நம்ம என் பண்ணுறோம். ஓகே.